சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, பொதுவாக பெரும்பாலான மக்கள் சொல்லுகிற ஒரு கம்ப்ளைண்ட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது. எந்த வேலையை சொன்னாலும் டயர்டாக இருக்குது. ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்குது, படுத்துக்கிட்டேன். வீட்டில் சமையல் செய்பவர்களும் வேலை முடிச்சா டயர்டாக இருக்குது. இந்த டயர்டாக இருக்குது என்பது தமிழ் சொல்லை விட அதிகமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாக மாறிவிட்டது. இந்த டயர்ட்னஸுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் டயர்ட்னஸுக்கு மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், தேவையில்லாமல் மனதில் பல எண்ணங்களை சுமத்தல், டென்ஷன். அதில் நம்ம பெரும்பாலோர் நம்முடைய சுறுசுறுப்பை இழந்து விடுகிறோம். அடுத்தது முக்கியமாக குருதியில் ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருப்பதனாலே சோர்வாக இருக்கிறது, வேலை செய்ய முடியல. சில பெண்கள் சொல்லுவதே நான் கேட்டிருக்கிறேன், ஐயா இட்லி ஊற்றி வச்சா கூட அந்த இட்லி வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு வரலாமான்னு தோணுதுயா. இப்படி சோர்ந்து போகிறது என்று சொல்லுவது பெண்களிடத்திலே நிறைய கேட்கிறோம். அதே போல ஆண்களில் பலர் இரவெல்லாம் நல்லா தான் தூங்கினேன், ஆனால் அலுவலகத்தில் போனால் ஒரு 11 மணிக்கே களைச்சி போகுது, 12 மணிக்கெல்லாம் தூக்கம் வருது, சோர்ந்து போகிறது. இன்னும் சிலர் அலுவலகத்தில் வேலை பார்த்து விட்டு வந்து இரவு எங்கு தான் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமோ அங்கு சுறுசுறுப்பாக இல்லாமல் தூங்கி விடுகிறார்கள். அது என்ன ஆகிறது? மனதிலே ஒரு கிளர்ச்சி இல்லாமல் சோர்வும் தளர்ச்சியும் மேற்கொண்டு அவர்கள் வாழ்க்கையே ஒரு சந்தோஷத்தை இழந்து போகிற நிலை கொண்டு வந்து விடுகிறது. இதையெல்லாம் மனதில் வைத்து சித்தர்கள் சொல்லி இருக்கிற ஒரு தயாரிப்பை பற்றி உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறேன். இந்த எனர்ஜி பிளஸ் என்று ஒரு தயாரிப்பை இந்த எனர்ஜி ஃபுட்ஸ் என்கிற நிறுவனத்தில் நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்டாக நான் உருவாக்கினேன். அது ஒரு சிறப்பு உணவு மருந்து. அதில் என்ன இருக்கிறது, எதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அதை உருவாக்கினேன் என்றால், நரம்பு தளர்ச்சி, இல்லற வாழ்வில் நாட்டமின்மை, உடல் சோர்வு, சதா காலமும் களைப்பு, கொட்டாவி வந்து கொண்டே இருக்கிறது, சோம்பலாக இருக்கிறது, எதிலும் ஈர்ப்பும் நாட்டமும் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் சித்தர்கள் எதை தந்திருக்கிறார்கள் என்று பார்த்தபோது ஒரு அற்புதமான மூலிகை நினைவுக்கு வந்தது, அஸ்வகந்தி. அஸ்வம் என்றால் குதிரை, கந்தி என்றால் யானை, அஸ்வகந்தி என்றால் குதிரை வேகத்தையும் யானை பலத்தையும் தருகிற மூலிகை என்று ஒரு பொருள் சொல்லுவார்கள். கந்தம் என்றால் வாசனை, அஸ்வம் என்றால் குதிரை, குதிரை வாசனை தருகிற மூலிகை என்று ஒரு பொருள் சொல்லுவார்கள். ஆனால் அதில் அறிவியல் ஆய்வுகள் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான அறிவியல் ஏடுகள் வந்து விட்டன. இந்த ஆய்வுகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன? அதில் 2 பிரதானமான சத்து பொருள் இருக்கிறது. ஒன்று விதானின், இன்னொன்று சாம்னிஃபரின். இந்த 2 சத்துக்களும் தசைகளையும் நரம்புகளையும் வலுவூட்டுகிற சத்துக்கள். அப்ப எது தேவைப்படுகிறது? கொஞ்சம் துவர்ப்பாம் கொடியகஞ்சூலையறி விஞ்சி கரப்பான் வெப்பு தப்பு பாண்டு விஞ்சி மூசி ஒரு தோஷமும் மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி. மோக அனல் இல்லற வாழ்க்கையில் ஒரு நாட்டத்தையும் தருகிற தன்மை அந்த மூலிகைக்கு உண்டு. எப்போ சுறுசுறுப்பும் கிளர்ச்சியும் உடம்பில் இருக்கிறதோ அப்பொழுது எல்லாம் தாம்பத்தியத்தினுடைய தாக்கம் நம் உடலில் ஏற்படும். அது தவறில்லை. ஆக உடலில் நரம்பும் தசைகளும் பலம் பெறுவதற்கு என்று இருக்கிற மூலிகை அஸ்வகந்தி. அதே மாதிரி வெள்ளை முசிலி என்று ஒரு மூலிகை இருக்குது, சஃபட் முசிலி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் வந்து விட்டன. இந்த வெள்ளை முசிலி ஒரு மிகச்சிறந்த நரம்பு ஊக்கி. அது இந்த வெள்ளை முசிலியும் அஸ்வகந்தி என்கின்ற அந்த மூலிகையும் ஜென்சிங் மூலிகைக்கு சமமான பலத்தை தரக்கூடியவைகள். சைனாவில் ஜென்சிங் என்ற ஒரு மூலிகை மிகச்சிறந்த நரம்பு ஊக்கியாக அவர்கள் ஆய்வு செய்து உலகுக்கு வெளிக்கொண்டு வந்தார்கள். அதுபோல இன்றைக்கு உலகுக்கு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிற 2 மூலிகைகள், ஒன்று வெள்ளை முசிலி, இன்னொன்று அஸ்வகந்தி. இந்த 2 மூலிகைகளும் நிகரற்ற நரம்புக்கு பலம் ஊட்டுகிற, தளர்ச்சியை நீக்குகிற, கிளர்ச்சியை தருகிற மூலிகைகள்.
அதோடு அன்றி பூனைக்காளி, பூமி சர்க்கரை, நிலப்பனை, இந்த மூலிகைகள் எல்லாம் நரம்பு ஊக்கிகள். இந்த மூலிகைகள் எல்லாம் தளர்ச்சி நீக்கிகள். பூனைக்காளி, பூமி சர்க்கரை, நிலப்பனை, தூதுவளை, தாலிக்கீரை, இப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து ஒன்றாக சேர்த்து இந்த எனர்ஜி பிளஸ் என்று ஒன்றை உருவாக்கினேன். மிக சுவையான நேர்த்தியான ஒரு பாகமாக அது ஹார்லிக் சாப்பிடுவது போல இருக்கும். அரை தேக்கரண்டி, ஒரு 200 மில்லி அல்லது 150 மில்லி பாலில் ஒரு அரை தேக்கரண்டி, ஒரு பாட்டில் வாங்கினா அது ஏறத்தாழ 1 மாதத்துக்கு மேலே வரும். ஒரு வேளை அல்லது 2 வேளை எடுத்துக்கொண்டா போதும். அலுவலகத்தில் வேலை பார்த்து விட்டு வந்து சோம்பலாக இருக்கிறது, ரொம்ப அயற்சியாக இருக்கிறது என்பவர்கள் மாலையிலே எடுத்துக்கொள்ளலாம். காலையிலே அலுவலகம் போகிற போது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பவர்கள் காலையிலே ஒரு வேளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 2 வேளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வேளை எடுத்துக்கொண்டாலே இல்லை நல்ல பலன் கிடைக்கும். ஒரு பாட்டிலே 1 மாதத்துக்கு தாராளமாக வரும். அப்போ அது என்ன, ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து ஒரு கோப்பை பாலில் அதை சேர்த்து கலக்கி நன்றாக ஆற்றி அதை குடித்தால் எப்படி இருக்கும்? ஹார்லிக் சாப்பிடுவது போல இருக்கும். அதோட ருசி அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். அப்படி அதை வடிவமைத்திருக்கிறோம். அதை சாப்பிடுகிற போது சாப்பிட்ட சில மணிகளுக்குள்ளாகவே ஒரு கிளர்ச்சியை உடலில் உணர முடியும். அப்படி ஒரு சுறுசுறுப்பை, ஒரு தளர்ச்சியாக இருக்கிறது, எனக்கு எதையும் செய்யறதுல ஸ்பீடு இல்லை, அந்த ஸ்பீடை எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பானத்தில் இருக்கிறது. இது ஒரு சிறப்பு உணவு பானம், ட்ரிங்க்ஸ். யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைகள், பெரியவர்கள், வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டு உடல் தேர வேண்டியவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் மசில் பில்டிங் சத்துடைய அஸ்வகந்தி இருக்கிறது, நரம்பை பலப்படுத்துகிற சக்தியுடைய பூனைக்காளி இருக்கிறது, திசுக்களுக்கு உரமேற்றுகிற பூமி சர்க்கரை இருக்கிறது. இந்த மூலிகைகள் எல்லாம் ஒரு தனி கிளர்ச்சியை, உடலில் ஒரு தனி பலத்தை ஊட்டுகிற வல்லமை பெற்றவைகள். அதை வாங்கி பயன்படுத்துவதனால எல்லா வயதினரும் தளர்ச்சி இல்லாமல் கிளர்ச்சியோடு வாழ முடியும் என்பதில் ஐயமில்லை. நல்ல ஏஜிங்கில் இந்த மசில் பில்டிங், வயதாகிற போது இந்த மசில் லாஸ்ன்னு சொல்லுவோம், சார்கோபீனியா, அந்த தசை இழப்பை ஈடுகட்டுகிற ஆற்றல் இந்த எனர்ஜி பிளஸுக்கு இருக்கிறது. எனர்ஜியும் தருகிறது, நல்ல ஊட்டத்தையும் தருகிறது, நல்ல ஸ்ட்ராங் மசில்ஸ் உருவாவதற்கும் அது பலன் தருவது. இது ஒரு சிறந்த உணவு ஊட்ட மருந்து. நலமுடன் வாங்கி பயன்பெற்று வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.